பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு வெளிப்பாட்டை தேவனிடத்தில் பெற்று சொல்கிறார். அங்கே தேவன் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கு. பாருங்க, அழகான வசனம். இந்த பைபிளில் இந்த கிருபை என்ற வார்த்தை பல இடத்துல பல விதத்தில் வருது. ஒரு இடத்துல அன்புன்னு வருது, ஒரு இடத்துல இரக்கம் வருது, ஒரு இடத்துல வரங்கள்னு சொல்லுது. ஆனால் 3ம் பொதுதான். இது கிருபை என்ற வார்த்தைகள், கிரேஸ் என்ற வார்த்தைக்கு பல விளக்கங்கள் இப்படி இருக்குது. பைபிளில் பல இடத்துல எங்கெல்லாம் கிருபைன்னு வருதோ அந்த இடத்துல அன்பு, என் அன்பு உனக்கு போதும், என்னுடைய இரக்கம் உனக்கு போதும், என்னுடைய தயவு உனக்கு போதும். அதே ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் ஏன் கிருபை உன்னை விட்டு, அந்த இடத்துலையும் மை லவ்னு போடுறது, என்னுடைய அன்பு விலகாது. குமாரனாகிய தீவிரத்தை கிறிஸ்து இயேசுவின் கிருபையிலே பலப்படு. அந்த இடத்துல இந்த கரிஸ்மாட்டா, கிருபை என்றால் பரிசுத்த ஆவியிலே பலப்படு அப்படின்னு அர்த்தம். அப்போ பரிசுத்த ஆவி, தேவனுடைய பலன் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது. அருமையானவர்களே, இன்னைக்கு அநேகர் மனுஷ அன்பு மனுஷனால் உண்டாகிற பலன். இதுதான் ஏசாயா 30:1 வசனம். எகிப்தினுடைய பலத்திலே பலப்படவும் அங்கே அவனுடைய நிழலே ஒதுங்கவும் போடும். நிறைய பேர் உலகத்திலே பலப்படவும், உலக ஞானத்திலே பலப்படவும், உலக அன்பிலே அவர்கள் பூரணப்படவும் விரும்புகிறபடினால்தான் கிறிஸ்துவினால் உண்டாகிற ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சி பெற முடியல. தாவீது எழுதின சங்கீதம் 147 சங்கீதம் 11ஆம் வசனத்திலே தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். அவர் அன்புக்கு, அவருடைய தயவுக்கு, அவருடைய பாசத்திற்கு காத்திருக்கணுமா. சங்கீதம் 91:14 சொல்கிறாரு, அவன் அந்த இடத்துலையும் அவன் வாஞ்சை, அவன் என்னிடத்திலே வாஞ்சை. அங்கே இங்கிலீஷில் அவன் என்னை நேசிக்கிறவருடைய அன்பு அவன் வாஞ்சிக்கும் போது நான் அவனை விடுவிப்பேன். இன்னைக்கு விடுதலை இருக்க வேண்டும் என்றால் தாவீது 18ஆம் சங்கீதம் சொல்லி, பலனாகிய கர்த்தாவே நான் உங்களை அன்பு கொள்கிறேன், என் பலனாகிய கர்த்தாவே நான் உங்களுடைய கிருபைக்கு காத்திருக்கிறேன், அன்புக்கு காத்திருக்கிறேன் அர்த்தம். தேவ மக்களே, ஏசப்பாவுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சின்ன ஒரு சம்பவம் அங்கே வந்து ரோமர் 5 சொல்லுது, உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தாவி ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்தாவியாக தேவன் அவருடைய இதயத்திலே ஊற்றப்படும் போது இதயம் அன்புள்ள. இன்னைக்கு அநேகர் எரிச்சல், பகை, இன்னைக்கு சபைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, பகை, விரோதம், பழிவாங்குதல், முறுமுறுப்பு, அதுக்கப்புறம் நல்லா பாட்டு பாடி துணிகிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் சரீரத்தில் ஒரு முள் அவரை குத்திட்டே இருக்குது. அதை சாத்தானுடைய தூதனை என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஆண்டவரே அவன் புலம்பும் போது அதை விட்டுருப்பா, ஏன் கிருபையை நினச்சிப்பார், என் அன்பை நினச்சிப்பார், நடத்தி வந்த பாதை நினச்சிப்பார், உயிரை நான் காப்பாற்றி எத்தனை சத்துரு கையில் விடுவித்தது, சின்ன முள்ளு தானே விட்டுப்போ ஆடும்போது அவர் சொன்னார், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மையாக எண்ணுவேன். மக்களே, உங்கள் வாழ்க்கையில் பாடு, கஷ்டம், கண்ணீரை இப்போ நினச்சி புலம்பிக் கொண்டிருக்கு இல்லையா? தேவன் எவ்வளவுமே அன்பாக இருக்கிறார். எத்தனை எதிரிகளில், எத்தனை மரணத்தில், எத்தனை வறுமையில், எத்தனை துன்பத்திலேருந்து உங்களை காப்பாற்றினார் என்பதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஏடா இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஒரு கதையில் எல்லாம் கடவுளே எனக்கு பாரம் சுமக்க முடியல புலம்புனாங்களாம். அப்போ ஒருத்தன் எனக்கு இவ்வளோ பாரம் இருக்குது, எனக்கு இவ்வளோ காலம் இருக்குது, நான் ஒருத்தன் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், மற்றவெல்லாம் நல்லாங்கிறான். அப்போது கடவுள் சொன்னாரா, சரிப்பா அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுடைய பாரத்தை கொண்டு வாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீ சொல்லி என் பாரம் தான் பெருசு, என் கவலை தான் பெருசுன்றிய, நீ அவன் கவலையை நீ எடுத்துக்கோ, இவன் கவலையை நீ எடுத்துக்கோ அப்படின்னு. சரி, எல்லாரும் அவங்க கவலையை கொண்டு வாண்டான். ஒரு கதை தான். அப்போ ஒருத்தன் சின்னதாக மூட்டை கொண்டு வந்தானா, ஒருத்தன் கை வீட்டில் தள்ளி வந்தானா, ஒருத்தன் டிராக்டரில் கொண்டு வந்தானா, ஒருத்தன் கண்டெய்னரில் கொண்டு வந்தானா. கொண்டு வந்து வச்ச உடனே அப்போ அவன் கண்டு பிதுகுது, சின்னதாக வச்சுருக்க பாரம். அவன் தான் அதிகமாக புலம்புனான், அவன் தான் ரொம்ப அழுதான், அவன் தான் குறை பேசினான். இப்போ சொல்கிறான், என் பாரம், என் கவலை எனக்கு போதும், கர்த்தர் உனக்கு கொடுத்தது போதும், சோதனைக்கு மிஞ்சிய தரமாட்டார். ஆமென். நம்ம எவ்வளோ சுமக்க முடியுமோ அவ்வளோதான் தருவார். அதனால் மக்களே, இதே ஒரு பெரிய சுமையாக பாரமாக இல்லாமல் கிறிஸ்து எவ்வளோ ரொம்ப அக்கறையாக, எவ்வளோ ரொம்ப அன்பாக இருக்குது, எவ்வளோ நம்ம நேசிக்கிறார். இசப்பாவும் அன்பு போதும், உன் கிருபை போதும், உன் தயவு போதும், ஒன்றும் இல்லாத இருந்து என்னை தயவாக உயர்த்தி நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா, நன்றியப்பா. அப்படி நீங்கள் புரிதலோடு நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்து பாருங்களேன். வாழ்க்கை ஸ்வீட்டாக இருக்கும், இனிமையாக இருக்கும். ஒரு முள் இருக்கும், பாடு இருக்கும், நெருக்கடி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது.
என் பலவீனத்தை அல்ல, என் பலத்தை அல்ல, என் பலவீனத்தை குறித்து நான் பெருமைப்பா. நன்றி, இந்த பலவீனத்திலோட அன்பு இருக்கப்பா, நன்றி அப்படி சொல்லி பாருங்க. வாழ்க்கை ஸ்வீட்டாக இருக்கும். அவர் கிருபை உங்களை விட்டு விலகாது இருப்பதாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.